السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى. الصلاة والسلام على النبي المصطفى. أما بعد. மேலான பெரியார்களே, கனவான்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகள், ரபுலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வமனவாலுஹு மனிதன ஆண் பெண் என்ற இரு சாரார்களாக அல்லாஹ் படைத்து அவரவர்களுக்குரிய தேவைகளை முறைவேற்ற வேண்டிய நிலைமை சில வகைகளையும் முறைகளையும் அல்லாஹ் உம்மத்துக்கு படிச்சு கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைய காலத்துல ரொம்பவும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் உமன் அபியூஸ், பெண்கள் துஷ்பிரயோகம். ஏதோ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, பெண்கள் துஷ்பிரயோகம் என்ற விஷயத்துல எனக்கு படக்கூடிய கருத்து ஒன்றே ஒன்று தான். இது யாருடைய தவறு? பெண்களுடைய தவறு. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்கள் என்றவங்க இஸ்லாம் மறைத்து பாதுகாத்து வைக்கப்பட வேண்டியவங்க என்று இஸ்லாம் மேன்மைப்படுத்திருக்கு. இன்றைக்கு பெண்ணுரிமை வேணும் என்றதனால பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றா? பெண்கள் சாதாரண டோய்ஸ்களை போல மாறிட்டாங்க, விளையாட்டு பொருட்கள். ஒரு கார் டயர் ஹெட்டுக்கு போடுறேன்னு சொன்னாலும் அந்த டயருக்கு பக்கத்துல ஒரு பெண் கையை வச்சு நின்று கொண்டிருப்பாங்க. இந்த டயருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பு? ஒரு சாதாரண ஷூ, ஆண்கள் ஆபீஸுக்கு போடுற ஷூவா இருந்தாலும் அந்த ஷூ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஷூவை கையில வச்சுக்கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருப்பான். அந்த ஷூவுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு? அதுக்கு சொல்ல பெண்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னது ஆணுடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, பெண்ணுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் தான். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன ஆண்களுக்கு இல்லாத ஹிஜாப் பெண்களுக்கு? ஆண்களும் பாவம் தான், பெண்களுக்கும் பாவம் ரெண்டும் ஒன்று தானே? அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் இச்சையை வச்சிருக்கிறார், இச்சை. ஆனா ஆணுடைய இச்சை எப்படின்னா, ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணுடைய எந்த உறுப்பை பார்ப்பாரோ அந்த உறுப்பின் மூலமாக தன்னுடைய இச்சையை எப்படி பூர்த்தி செய்யணும் என்று தான் இவட மெமரியில போகும். ஆணுக்கு பார்க்கறதின் மூலமாக இச்சை உண்டாகும். ஆனா பெண்ணுக்கு ஒரு நாளும் பார்க்கறதின் மூலமாக இச்சை உண்டாகாது. பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய கையோ உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு அது பெண்ணுடைய உறுப்பின் மீது பட்டா உறுப்பு படுறதின் மூலமாக பெண்ணுக்கு இச்சை உண்டாகும். அதனால தான் இஸ்லாம் சொல்லிச்சு, ஆணுக்கு பெண்ணை பார்த்தா இச்சை உண்டாகும், பெண்ணை மறைச்சு வைங்கோ. பெண்ணுக்கு ஆணை பார்த்தா இச்சை உண்டாகாது, தொட்டாத்தான் இச்சை உண்டாகும், தொட்டா படாத அளவுக்கு மறைச்சு வைங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்ப நாங்க இஸ்லாத்துல புத்திய கொண்டு போடுவோமோ, இப்ப நாங்க விரும்பியோ விரும்பாமலேயோ சில கசப்பான விஷயங்களை முன் காண வேண்டிய நிலைமை வரும். அதனால்தான் யூரோப் கண்ட்ரீஸ்ல மக்கள் ஜினா செஞ்சு ஜினா அதிகரிச்சு கொண்டு போச்சு. விபச்சாரம். என்ன செஞ்சாங்க? பாவத்துக்கு பரிகாரம் பாவத்தாலேயே தேடினாங்க. பாவத்துக்கு பரிகாரம் பாவத்தினால தேடினாங்க. ஜினா அதிகரிச்சிச்சு, ஜினாவை இல்லாமல் ஆக்கணும், என்ன செய்வோம்? ஜினாவுக்கு லைசன்ஸ் கொடுப்போம். எல்லா இடத்துலயும் லைசன்ஸ் கொடுப்போம், சில குறிப்பிட்ட இடத்துல லைசன்ஸ் கொடுப்போம். எப்ப லைசன்ஸ் கொடுத்து நாங்க ஜினா செய்ய சொல்லுவோமோ, இப்ப கண்ட தெருவில் தான் ஜினா நடக்காது. லைசன்ஸ் கொடுத்தாங்க ஜினாக்கு. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அந்த நாடுகள் நிலைமை என்ன ஆச்சு? விபச்சாரம் இல்ல ரேப்பிங் அதிகமாகிச்சு. என்ன நடந்துச்சு? பாவத்துக்கு பரிகாரம் பாவத்தால தேடினாங்க. விரும்பி பாவம் செஞ்ச அவங்களுக்கு திருப்தி இல்லை. இவ்வளவு காலமா நீ விரும்பி என்கிட்ட வந்தாய், இனி நீ விரும்பாம என்கிட்ட வரணும், அதுல இன்பம் தேட ஆரம்பிச்சாங்க. ஆக அன்பிற்கு சகோதரர்களே, பாவத்துக்கு ஒரு நாளும் பாவத்தின் மூலமாக பரிகாரம் தேட முடியாது. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, உங்களோட பெண்களை பாதுகாத்து வைங்கோ. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி,
பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பெண்கள் என்கிறவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி 2வது ஆண்கள் பெண்களுடைய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பயப்படக்கூடிய உம்மத்துக்கு விட்டு விட்டு செல்லக்கூடிய ஃபித்னாக்கள்ல மிக பயங்கரமான ஃபித்னா பெண்ணுடைய ஃபித்னா. எப்ப பெண்கள பார்க்கிறது அதிகமாகுமோ, எப்ப அந்நிய பெண்கள பார்க்கிறது அதிகமாகுமோ, இப்ப அந்த அந்நிய பெண்ணோட தொடர்பு கொள்ளணும் என்ற உணர்ச்சி அதிகமாகும். எப்ப எங்கட பார்வை எங்களால கட்டுப்படுத்திக் கொள்ள இயலாவோ, எங்களுக்குள்ள உண்டாகிற உணர்ச்சியையும் கட்டுப்படுத்திக் கொள்ள இயலா. எப்ப என்ட பார்வை கண்டதெல்லாம் பார்க்குமோ, எனக்குள்ளால உணர்ச்சியும் கண்டவங்களோட எல்லாத்தோடையும் உணர்ச்சி உண்டாகும். அன்புக்குரிய இந்த உணர்ச்சி உண்டாகி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போக்கல எப்படி சரி அதை பாவிக்கணும் என்ற துடிப்பு தான் வருமே தவிர அது யாரு என்ற நினைப்பும் வராது. இதனால தான் சில மடத்தனமான தந்தைமார்கள் அந்த குழந்தையோட கூட விபச்சாரம் செஞ்ச சரித்திரம் இருக்கு. இதனால தான் இஸ்லாம் சொல்லிச்சு, மாமா மச்சான் மதனிகளுக்கு மத்தியில் இல்ல, ஒரு தந்தை அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு சொன்னா, குழந்தைகள் 10 வயதை தாண்டினா அவர்களுக்கு மத்தியில பிரிங்க. நானாவும் தங்கச்சியும் 10 வயசு தாண்டினா ஒரே பெட்ல படுக்க வைக்காதீங்க. சில நானாவுக்கும் தங்கச்சிக்கும் மத்தியிலே பிரிக்கணும்னு சொன்னா அந்நியவர்களுடைய நிலைமை என்ன, குறிப்பா மாமா மச்சானுடைய நிலைமை. அதனால பெண்கள் என்கிறவர்கள் பாதுகாக்கப்படணும். 2 பக்கத்தாலையும் கவனம் செலுத்தணும். அல்லாஹ் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய விளக்கத்தை நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.